உணவு எல்லோருக்கும் பொதுவானது அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். உணவு எப்போதும் பொதுமைப்படுத்தக்கூடாது. ஒருத்தருக்கு சரியான உணவா இருக்கிற உணவு இன்னொருத்தருக்கு சரி இருக்காது. ஆஸ்திரேலியாவில் சரியான உணவு அருப்புக்கோட்டையில் சரியா இருக்காது. அதனால அவங்கவங்க நிலத்துல, அவங்கவங்க வாழ்வியல்ல, அவங்கவங்க உடல் வாகிற்கு ஏற்ற மாதிரி நமக்கான உணவை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும். அதற்கான அடிப்படை அறிவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எனக்கான உணவு எதுன்னு நான் போய் டயட்டிஷியன் தான் போய் கேட்கணுமா, இல்லை போய் டாக்டர்கிட்ட கேட்கணும்? பார்க்கும்போது அவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்க. அதை தாண்டி ஒரு சில அடிப்படை புரிதல் இருக்கணும். என்ன புரிதல் இருக்கலாம்? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பொதுவாக நம் உணவு கொஞ்சம் லோ கிளைசிமிக் கீட்டோ டயட்டா இருக்கணும். லோ கிளைசிமிக் கீட்டோ டயட் அப்படின்னா, சர்க்கரையை வேகமா ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவு இனிமேல் வேண்டாம் நண்பர்களே. படு வேகமா நம்ம இனிமேல் சர்க்கரை ரத்தத்துல கலக்க வேண்டாம். கொஞ்சம் கூடுதல் புரத உணவு தேவைதான். நம்ம தமிழ் சமூகம் புரதத்தை ரொம்ப ஒதுக்கி ஒதுக்கி குறைவாகவே சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை புரதம் நம்ம கூட எடுக்கணும். இப்போ புலால் சாப்பிட்றவங்களோட கொஞ்சம் ஓரளவுக்கு புரதம் கிடைச்சிரும். வெஜிடேரியன் சார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வெஜிடேரியனாக இருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் சோற்றேரியனாக இருப்பாங்க. சோத்தை அள்ளி போட்டு காயை கொஞ்சோட வச்சுட்டு நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு இருப்பான். வெஜிடேரியன் அப்படின்னா தட்டு முழுக்க வெஜிடபிள் இருக்கணும், சோறை கொஞ்சமாக வச்சுக்கணும். அதனால நம்மளுடைய உணவு லோ கிளைசிமிக் கீட்டோ டயட்ங்கிறத ஒரு பொதுவான சில விஷயமா வச்சுக்கலாம். அப்போ அந்த உணவுகளில் காலையிலிருந்து எடுத்தோம்னா, காலை பானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லாரும் பல பேர் கிட்ட பேச வரும்போது சொல்லும்போது, சார் எல்லாம் சொல்லுங்க சார், இந்த தயவு செய்து இந்த காஃபி வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. காஃபி சாப்பிடுங்க, தப்பு இல்லை. எனக்கு கூட காஃபி பிடிக்கும். ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாள் காஃபி சாப்பிடலாம். ஆனால் காஃபி மட்டும்தான் குடிப்பேன் அப்படிங்கிறது தப்பு. ரெண்டாவது, காலையில் இல்லை காஃபிலாம் இல்லை சார், நான்லாம் தேநீர் குடிப்பேன் அப்படின்னா, தேநீர் குடிக்கலாம். தேநீர் மிகச்சிறந்த ஒரு உணவு. அது ஆக்சுவலாக ஒரு சீன குடிநீர். அது சீனாவில் அது ஒரு கஷாயமாக குடித்தாங்க. அங்கே போனால் இங்கிலீஷ்காரன் குடிச்சு பார்த்தா, டே இது ஒரு மாதிரி பண்ணுதே, நல்லா இருக்க அப்படின்னு. அவன் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க நல்ல நல்ல மரங்கள் இருந்த அத்தனை மரத்தையும் வெட்டி அங்கே போய் தேயிலையை பயிரிட்டு தேயிலை தோட்டமாக ஆக்கிட்டான். அவங்க மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கட்டும், அதில் இருந்த சோழமண்டல காடுகள் ஆகச் சிறந்தது நமக்கு. ஆனால் அந்த சோழமண்டல காடுகள் எல்லாம் எடுத்து அவன் டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ கிரீன் கார்பெட்டாக உருவாக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தால் கூட தேயிலை நல்லது தான். ஆனால் தேநீர் எப்படி போடணுங்கிறது முதல்ல ரொம்ப எளிய விஷயம்தான். அதுவே நமக்கு பல பேருக்கு தெரியாது. நம்ம சாப்பிட்ற தேநீருக்கு பேர் தேநீர் கிடையாது. இப்போ கூட எனக்கு வச்சிருக்காங்க பக்கத்தில். இந்த தேநீருக்கு பேர் தேயிலை பால் பாயாசம். நீங்க தேநீர் அப்படின்னா, நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல கொஞ்சம் தேயிலையை போட்டு 2 நிமிடம் மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மூடியை எடுத்துட்டு அதை வடிகட்டி குடிச்சா அதுதான் தேநீர். அதுதான் மிகச்சிறப்பான தேநீர். அதுல ஒரு கசப்பு இருக்கும், அதுல ஒரு துவர்ப்பு இருக்கும். அதை குடித்து பார்த்தால் ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனால் இப்படி நம்ம பால் கலந்த சர்க்கரை போட்ட தேநீரை எடுக்கும்போது அதில் உள்ள இனிப்பு தான் ஆக்கிரமிக்கும் நம்ம உடம்புல. அதுதான் உங்களை தூண்டும். திரும்ப திரும்ப டீ குடிக்கணும், திரும்ப திரும்ப கொஞ்சமாக டீ குடிக்கலாம் சார், வெளியே போனால் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு தூண்டுறதுக்கு பேர் தேயிலை தூண்டுறது இல்லை. ஆனால் அந்த தேநீரில் இருக்கக்கூடிய இனிப்பு தூண்டும் உங்களுக்கு. ஸோ காலை தேநீர் நீங்கள் இந்த மாதிரி தேயிலை பால் பாயசம் சாப்பிட்றத விட்டுருங்க. நம்ம தேநீர் அப்படின்னா அது பச்சை தேநீராகவோ, அதில் இன்னைக்கு நிறைய தேயிலை தேயிலையில் எடுக்கக்கூடிய தேநீர் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சித்த மருத்துவம் குடிநீர் என்று சொல்லுது. இந்த காஃபி டீலாம் 200 வருஷமா தானே வந்தது. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருப்போம் இல்லையா காலையில். என்ன குடித்தோம் அப்படின்னு சித்த மருத்துவாங்க சுருக்கம் என்று ஒரு நூல் இருக்கு. அந்த நூலில் நான் போய் பார்த்தீங்கன்னா, அந்த குடிநீரில் கரிசலாங்கண்ணியை குடிச்சிருக்காங்க, கரிசாலை குடிநீர் குடிச்சிருக்காங்க, முசுமுசுக்கை குடிநீர் குடிச்சிருக்காங்க. கரிசாலைக்கு இன்னொரு பேர் தேகராஜன். தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காட்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, இருமி துப்புனா சளி துண்டா விழுந்தா காக்கா போய் தூக்கிடுமா. ஏன்னா அந்த சளி அவ்வளோ புரோட்டீன் ஒரு கண்டென்ஸ்டா இருக்கும். நவீன மருத்துவர்கள் அதை மியூக்கோ புருலன்ஸ் ஸ்புட்டம் அப்படிம்பாங்க. அவ்வளோ புரோட்டீன் அது காக்காக்கு உணவு, அதை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அவ்வளவு சளி வெளியே வருதுன்னா அவன் நுரையீரல்ல பிராங்கைட்டிஸோ, கிரானிக் பிராங்கைட்டிஸோ, இல்லை டெம்பரரியாக ஒரு வைரல் நிமோனியாவோ, இல்லை ஒரு அலர்ஜிக் பிராங்கைட்டிஸோ இருந்தால் தான் அந்த சளி வெளியே வரும். அப்போ அதுக்கு கொடுக்கலான்னு சொன்னது கரிசலாங்கண்ணி கஷாயம், கரிசலாங்கண்ணி தேநீர். அப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆவாரம்பூ, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தங் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுடரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே ஒரு பாட்டு. 7 மூலிகை. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் இளைஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் மருதம். இந்த 7 கஷாயம் போட்டு குடிச்சேன்னா
காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் அது பரிபாஷையில் எழுதுனது. காவிரி நீர் இனிப்பாக இருக்கும். உன் யூரின் வந்து இனிப்பாக போச்சுன்னா, யூரின் கிளைகோசூரியா இருந்ததுன்னா உன் சுகர் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். 1+2+ வருதுன்னா அதுக்கு அந்த கஷாயம் குடி. யூரின் ரொம்ப உப்பாக போகுதுன்னா உனக்கு ஒரு வேளை சிகேடி ஆரம்பிச்சிருக்கலாம், புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது. ரெண்டுக்கும் நல்லதுன்னு அந்த பாடல் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு அன்றைக்கு அந்த பாடல் எழுதும்போது EGFRனா என்னன்னு தெரியாது, அது யூரின் கிளைகோசீரியான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தன் மெலிஞ்சிட்டே போகிறான், அவன் யூரின் போகிற இடத்துல எறும்பு மேயுது, அவன் வந்து சக்கரை இது வழியாக சிறுநீர் வழியாக போய் அந்த அவஸ்தை வருதுன்னு தெரிஞ்சால் அவர்களுக்கு இதை கொடு என்று கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, சென்னையில் இயங்கக்கூடிய தரமணியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் எல்லாம் இந்த கஷாயத்தில் ஆய்ந்து சர்க்கரையை அது எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறது, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைமை எப்படி கொண்டு போகுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி குறையுது, பல ஆய்வுகள் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து செய்ய வேண்டியதில் அந்த கஷாயத்தை வாங்கி ரெகுலராக காலையில் ஒரு தேநீர், ஜஸ்ட் ஆவாரை டீயாக எடுத்துக்கொள்ளுங்க, ஆவாரை தேநீராக எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய மாபெரும் மருந்துகள் மூலியெல்லாம் கிடையாது. அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய என்ன மெட்ஃபார்மினோ இல்லை வேறு என்ன மருந்துகள் எடுக்கிறீங்களோ அதோட இது ஒரு நீங்கள் ரசம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிட சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படியான ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக அவங்க காலை பானம் இருக்கட்டும். ஸோ டிகிரி காஃபி தான் வேணும்னு இல்லை, யூ கேன் டேக் இந்த இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சுக்குமல்லி காஃபி, திரிகடுகம் காஃபி, இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு, பித்த உடம்பு இருக்கா அவங்கெல்லாம் இஞ்சி எலுமிச்சம்பழம் எடுங்க. அஜீரணங்கள் இருக்கா திரிகடுகம் காஃபி எடுங்க. எடை கூட இருக்குது, சர்க்கரை கூட இருக்கா ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளுங்க. எதுவும் இல்லை சார், நல்ல நீராகாரம் எடுங்க. முந்தின நாள் மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி காலையில் மோர் விட்டு அதை சாப்பிட்றது நம் குடியானவனின் பழக்கம். நீங்கள் நாங்கள்லாம் சாதம்லாம் மீதெல்லாம் இல்லை சார், அதை வந்து புதன்கிழமை சாதம்லாம் எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது, வெள்ளிக்கிழமை புளிக்கிழம்போட சேர்த்து வரைக்கும் சாப்பிட்ருவோம், அப்படிலாம் நம்ம இருக்கிறோம் நம்ம. ஆனால் அன்னைக்கு வந்து சாதத்தை மீந்துடக்கூடாது. ஒன்று கழனியில் மாட்டுக்கு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் கரைச்சி குடிப்பாங்க. அதனால் அது ஆகச்சிறந்த ப்ரோபயோட்டிக். அந்த நீராகாரம் காலையில் குடிக்கிறது வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டோன்னே டாய்லெட் போகணும்னு நினைக்கிறவங்க, மோஷன் வந்து ரொம்ப நொதுன்னு ரொம்ப மியூக்கஸோட வெளியே போகிறது, அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீராகாரம் சிறந்தது. இது 20 வருஷமாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஆய்ந்தறிந்து ஒரு பெரிய புத்தகமே போட்டாங்க, ஹவு த நீராகாரம் வந்து ஒரு கட் பயோட்டாவுக்கு எவ்வளோ நல்லதுன்னு. அவனை எழுதிட்டான். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் ஒரு பெரிய உணவியல் பல்கலைக்கழகம், அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம் தமிழ் சமூகம் சொன்ன நீராகாரம் மிகச்சிறந்த ஒரு ப்ரோபயோட்டிக். அப்படி காலை உணவு இருக்கட்டும், காலை பானம் இருக்கட்டும். காலை உணவு நிறைய பேர் தவிர்க்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. காலையில் அவசரமாக நான் கிளம்புறோம், 2 ரொட்டியை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு அங்கே வழியில் எங்கேயாவது காஃபியை குடிச்சிட்டு இல்லை டீ குடிச்சிட்டு அப்படி இல்லைனா போகிற வழியில் மெக்கில் போய் ஒரு ஆப்பிள் பை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவேன். அது ரொம்ப தப்பான விஷயம். காலை உணவு ரொம்ப சிறப்பாக அதற்காக சற்று மெனக்கெட்டு நாம் எடுத்தே ஆகணும். என்ன கிடைக்குதோ, நான் எங்கள் ஊரில் அதிகமாக சொல்கிறது நிறைய சுண்டல் சாப்பிடுங்க. காலையில் வந்து முந்தின நாள் ராத்திரியில் சுண்டலை ஊற வச்சு காலையில் அதை சுண்டல் அவிச்சு நல்ல சுண்டல், எக்கு சாப்பிடனால 2 எக்கு ஸ்க்ரம்பிள், இல்லை பல துண்டுகளாக சாப்பிடலாம். அது மாதிரி காலை உணவில் சுண்டல், ஒரு நிறைய பெரிய கப்பில் சூப்பு, இல்லைன்னா இந்த மாதிரி நிலக்கடலை, பாதாம் பருப்பு, அது மாதிரியான எல்லாம் நிறைந்த காலை உணவு இருக்கணும். நான் ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கூட்டத்தில் நான் சொன்னோடனே அவர் எந்திரிச்சு ரொம்ப சீவனைக்கிறேன், சார் இதெல்லாம் வந்து பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாக? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுண்டல் சூப்பு இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டு இல்லைன்னா ஆஃப்டர் ஃபுட்டுங்க. இதுதான் ஏன் ஃபுட்டு, இதுதான் எடுத்துக்கணும். அப்போ இட்லி, தோசை, மசால் தோசை, வடை, பொங்கல், பூரி அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க. இன்றைக்கோ ஒரு நாள் குடும்பத்தோட இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட் ஈவினிங் மார்னிங்காக ஆரம்பிக்கிறீங்கன்னா அன்றைக்கி எடுத்துக்கோங்க. பட் காலையில் நீங்கள் வந்து அதிக புரதம், ஏன்னா நம்ம உடம்போட இனேட் இம்யூன் சிஸ்டம், அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் ரெண்டுக்குமே ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். இனேட் நமக்கு கடவுளை கொடுத்தது. இந்த இனேட் இம்யூன் சிஸ்டம் தான் வெள்ளணுக்கள் இருக்குது, எலும்பு மஞ்சை இருக்குது, சிவப்பணுக்கள் இருக்குது. அது வந்து எந்த கிருமி உள்ளே வந்தாலும் எந்த வைரஸ் வந்தாலும் அது உடனே ஆக்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்குது. அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம், புதிதாக ஒரு வைரஸ் வருது, புதிதாக ஒரு தொற்று வருகிறது, புதிதாக உடலில் ஒரு பிழை ஏற்படுகிறது, அதை சரி பண்ணுறதுக்கு அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து இருக்கு நம்ம உடம்புல. அதெல்லாம் ரொம்ப இயற்கையினுடைய ஆச்சரியம் வந்து நம்ம மனித இனம் இத்தனை நோய்கள், இத்தனை வைரஸ், இத்தனை பாக்டீரியா, கோவிடை தாண்டி நம்ம இங்கெல்லாம் உட்காந்துருப்போம் நம்ம நினச்சிருப்போமா அன்னைக்கு காலத்தில்? அதெல்லாம் தாண்டி இருக்கோம்னா அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தான். அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துக்கு ஆக முக்கியமான விஷயம் புரதம் நண்பர்களே. ஏன் நான் திரும்ப புரதம் எடுக்கணும், வெஜிடேரியன்ஸில் அந்த புரதம் குறைவாக இருக்குன்னு திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், இந்த ப்ரோட்டீன் தான் அமினோ ஆசிட்ஸ், அதுதான் ப்ரிகர்சர்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம்.
அப்போ அதுக்கு நிறைய நம்ம குவான்டிட்டி வந்து நான் சரியாக சொல்லணும்னு தெரியல, மருத்துவர்கள் சில பேர் இருந்தீங்கன்னா அதில் 1 கிலோவுக்கு 0.8 கிராம் ப்ரோட்டீன் வேணும். நீங்கள் 70 கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ ப்ரோட்டீன் கணக்கு போட்டுக்கோ. அவன் சாப்பிட்ற சாப்பாடை ஒரே ஒரு நாள் இன்னைக்கு காலிலேருந்து நம்ம சாப்பிட்டதில் அவர் சொல்கிற கணக்குக்கு நான் 70 கிலோ 0.8 கிராம் போட்டு பெருக்கி அவ்வளோ பொருள் தான் சாப்பிட்ருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க. இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. அப்போ நம்ம அதுக்கான மெனக்கிடணும், நமக்கு அதுக்கான ஒரு கரிசனம் வேணும். அப்படி புரதங்கள் இருக்கட்டும் காலை உணவில். மதிய உணவு சாப்பிட்றதுல அது புலால் கறியோ, இப்போ நம்ம மதிய உணவு நிறைய பனிக்காக ஓடுறோம், சாலட் எடுத்துட்டு போகிறீங்களா, நல்லதான் எடுத்துக்கங்க. ஒரு நாள் வந்து அரிசி உணவு எடுத்துக்கோங்க, ஒரு நாள் சாலட் வச்சுக்கோங்க. அந்த மதிய உணவில் நான் நிறைய சில தாய்மார்கள் சந்திக்கிறவங்க என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, சார் பிள்ளை எப்போ பார்த்தாலும் ப்ரோட்டீன் தான் சார், நீங்கள் சொல்ல தான் சாப்பிட்றான், அவன் சோறே சாப்பிட்றது இல்லை, சாம்பாரை பார்த்தா அவனுக்கு எரியுது, ரசம் கிட்டே வரக்கூடாதுங்கிறான், ஆனால் வந்து இவ்வளோ டப்பாவாக ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி இப்படி கையை இப்படி வச்சு வேற காலையில் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அதில் ப்ரோட்டீன் கிடச்சிரும், மைக்ரோ நியூட்ரியன், ஒரு குட்டி குட்டி கனிமங்கள் நமக்கு நிறைய வேணும். குரோமியம் வேணும், செலினியம் வேணும், சின்னதாக ஜிங்க் வேணும். அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறது? அது காய்கறியில இருந்தால் வரும், பழங்கள்ல இருந்தால் வரும், கீரைகள்ல இருந்தால் வரும். அப்போ நிறைய அதை சாப்பிடணும். அது வந்து அதுக்கு பழக்கம் இல்லைன்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன் வரலாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த பிள்ளைகள் போய் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் ஆகும். சார் ஜிங்க் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன் சார், மெக்னீசியம் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன், சப்ளிமெண்ட்டே பொரியல் மாதிரி இருக்கு. 7-8 சப்ளிமெண்ட்டை வாங்கி சப்ளிமெண்ட்டை வந்து நல்லா புரிந்து வரணும். நம்ம உடம்பு நேரடியாக எடுக்கும்போது அதை வந்து தேவையான அளவு உட்கிரைக்கும். இப்போ நீங்கள் கீரை சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், கீரையில் ஜிங்க் இருக்குது. எவ்வளோ ஜிங்க் நமக்கு தேவையோ அதை எடுத்துக்கும். 30 மில்லிகிராம் வேணுமா 30 மில்லிகிராம் எடுத்துரும், வேணாம்னா வேணாம். அதுக்கு ஒரு இன்டலெக்ட் இருக்குது. நம்ம வயிற்றுக்குள்ளே உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் நான் படித்ததை விட, என்னுடைய புத்தகங்கள் சொன்னதை விட ஒரு மிகப்பெரிய இன்டலெக்ட் வந்து பல 100-1000 வருடங்களாக ஒவ்வொரு மரபணுக்குள்ளேயும் இருக்கு நண்பர்களே. அந்த இன்டலெக்டை நம்ம மதிக்கணும். அந்த இன்டலெக்டை மதிச்சோன்னா அது அந்த கீரை எவ்வளோ ஜிங்க் வேணும், ஜிங்க் கொஞ்சம் கூடுச்சுன்னா அதுவே கார்சினோஜெனிக்கா மாறிடும். அப்போ எவ்வளவு வேணும், எந்த அளவு வேணுங்கும் போது நேச்சுரலாக எடுக்கும்போது தேவையை எடுத்து மீதியை தள்ளிடும். நமக்கு தான் ஒரு மெக்கானிசம் இருக்கு, யூரின் வழியாக தள்ளுறது, மோஷன் வழியாக தள்ளுறது, வேர்க்கு தள்ளுறது, காற்றின் வழியாக தள்ளுறது, இப்படி பல விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் நீ சப்ளிமெண்ட் பண்ண அதை போய் நீ குழப்புறேன்னு அர்த்தம். உள்ள இருக்கிற விஷயத்த குழப்புவோம். ஸோ அதனால முடிந்த வரைக்கும் நாம் இயற்கையோடு இணைந்து நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்டாங்க, எது பண்ணாங்க, நவீன அறிவியல் என்ன சொல்லியிருக்கு, மெக்னீஷியம் சாப்பிட சொல்லுவோம், இது இருக்கான்னு பார்த்துக்கலாம், ஜிங்க் இருக்கா அது தேடணும். ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் சப்ளிமெண்ட்டே எடுப்பேன்னு ஒரு இளைய தலைமுறை போகிறது வேண்டாம் நண்பர்களே. அவர்கள் அது மாதிரி எடுத்தா கூட நம்முடைய உணவுகளை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கொள்வதற்கான ஊக்குவிப்பை நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும். அந்த சாப்பாட்டில் காய்கறி, கீரை, கூட்டு, பொரியல், புலால்னா மீன் எடுத்துக்கிறீங்க, ஒரு மச்சமோ மீனோ அதை இறைச்சியோ எது எடுத்தாலும் அதை நிறைய இருக்கணும். தட்டில் சோறு கொஞ்சமாக இருக்கணும். நான் திரும்ப முதல்ல சொன்ன சொற்றேரினா இருக்கக்கூடாது, சோறு குறைவாக இருக்கணும். அந்த குறைவான சோறு வெள்ளையாக இருக்க வேணாம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு ஒரு வெள்ளை வியாதி பல 100 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு மைண்டுக்குள்ள. எதை எடுத்தாலும் வெள்ளையா இருக்கணும், வெள்ளையா இருக்கவும் போய் சொல்ல மாட்டான். ஆக கெடுதி வந்து இந்த வெள்ளையா இருக்கிற விஷயம்தான். கருப்பு சிறப்பு நண்பர்களே. கருப்பா இருக்கிற விஷயத்தை நம்பலாம். அதுல கருப்புல இருக்கக்கூடிய கருஞ்செம்மை நிறத்துல, கருநீல நிறத்துல, கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பல உணவுப் பொருட்களை ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம சமூகம் தொடர்ந்து கருப்பை இழிவோடு சொல்லி சொல்லி அந்த வெள்ளையர்கள் விட்டு சென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூர செயல் வந்து இந்த கருப்பையும் இழிவையும் கருப்பையும் அழுக்கையும் ஒன்றுபடுத்தியது. அது நம்ம குழந்தைகள்ட்டையும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஜேர்ம்ஸ்னா கருப்பா, ஏன் வெள்ளையா ஜேர்ம்ஸ் இருக்காதா? ஜேர்ம்ஸ் இருக்கு, அது அழுக்கா இருக்கு தொடச்சிருக்கு, அது பண்ணி சொல்லி அவனை ஓசிடியாவே ஆக்கிடுறோம். இப்படி கிடையாது. வெள்ளையா இருக்கிற விஷயங்கள்ல தான் நிறைய ஆபத்து ஒளிஞ்சிருக்கு. வெள்ளை கலர் இட்லி, வெள்ளை வெளியேன்னு இருக்க சோறு, வெள்ளை கலர் பால், வெள்ளை கலர் மைதா மாவு, வெள்ளை கலர் சர்க்கரை, வெள்ளை கலர் உப்பு, எல்லாத்தையும் எச்சரிக்கையோட பார்க்கணும். நான் எல்லாத்தையும் இப்போ ஆக நஞ்சுன்னு சொல்லலை, எல்லாத்தையும் எச்சரிக்கையோட பார்க்கணும். தேவைக்கேற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் கருப்பை அப்படி யோசிக்க வேண்டாம். கருப்பு நீங்கள் அரிசி சாப்பிட்றீங்க, வெள்ளை அரிசினா அளவு ரொம்ப குறைவாக தான் இருக்கணும். அதுவும் நல்ல பட்டை தீட்டாத, பாலிஷ் பண்ணாத அந்த மாதிரி அரிசி எடுப்போம். அவன் நம்ம ஊரில் வந்து சில்கி பாலிஷ் போட்டு வருது அரிசி. சரி, சினிமாலையா நடிக்க போகுது, அது சோறு தானே, வாயில தானே உள்ளே போகிறோம். அது ஏன் பளபளன்னு மல்லிகைப்பூ மாதிரி பளபளன்னு இருக்கணும் சாருங்க? இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். அது இட்லி கிடையாது, வெறும் குளுக்கோஸ் குப்பி. அது அப்படி வேண்டாம். நமக்கு நல்ல கருப்பா ப்ரௌனா இருக்கட்டும். பழுப்பு நிறத்தின் மீது ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு மனோபாவம் தான் இன்றைக்கும் அதை கம்பு தோசையோ ஒரு கேழ்வரையோ வச்சா அந்த குழந்தைக்கு ஈடுபட முடியாததுக்கான காரணம் ருசி கிடையாது. அதை ருசிப்பதற்கு முன்னால் மனத்திடை அந்த நிறத்தில் வந்து உட்கார வைக்கிறது. அது சமூகம் செய்த பிணக்கு. அது
நம்ம அதை ஒழிக்கிறோம். நம்ம வீட்டில் கருப்பு கலர் தான் தோசை விடுவேன், கருப்பு கலர் தான் இட்லி சாப்பிடு, இல்லைன்னா சாப்பிடலைன்னா பசி பட்டினியில் கடை, ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லி விடுற மனநிலை வைக்கணும் நம்ம. அப்போ தான் அதில் உள்ள சத்துக்கள் போய் சேரணும். இப்போ கவுனி அரிசி எடுத்துக்கங்க, கருப்பு கலர் கவுனி, வெள்ளை கலர் சோறு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கருப்பு கவுனியில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் புற்றுநோய்கள் வரைக்கும் தடுப்பதற்கு ஆற்றல் உள்ளது கருப்பு கவுனி. நான் 10 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகம் வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு ஆய்வுக்காக போயிருக்கேன். ஒரு 3 பேராசிரியர்கள் அவரோடு சந்திச்சு பேசுனது எனக்கு இங்கேருந்தே ஃபோனை போட்டு என் ஒய்ஃப்ட்டு அப்படியே ஒரு சிலாகிச்சு. சரிங்க வந்து சொல்லுங்கள், இப்போமே எதுக்கு இல்லை அந்த பேப்பரில் அவர் எப்படி போட்டிருக்காரு தெரியுமா? ஏன்னா எனக்கு அவ்வளோ சிலாகிப்பாக இருந்துச்சு. மாப்பிள்ளை சம்பாவில் 37 வெரைட்டியை அவர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காரு. கவுனியில் அவர் சொல்ல, சார் நீ கவுனியில் வெறும் ஆந்தோசைனின் மட்டும் பேசுகிறீங்க, எவ்வளோ ஃபைட்டோஸ்டிரால் இருக்குது தெரியுமா, எவ்வளோ ஸ்டெனால் இருக்குது தெரியுமா, ஒவ்வொன்றிலையும் மருத்துவ குணம் இருக்குது சார் கருப்பு கவுனியில். அப்படி சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்பா இருக்கு. அவ்வளவு நல்ல விஷயங்களே அந்த கவுனிலையும் மாப்பிள்ளை சம்பாலையும் இருக்கு. நம்மளுடைய மரபு சார்ந்த தானியங்களுக்கு கொஞ்சம் விலை கூட இருந்தால் கூட ஊக்குவியுங்கள் நண்பர்களே. அது யாரோ ஒரு குடியானவனுக்கு எங்கோ ஒரு இடத்தில் அது பயனாகத்தான் இருக்கும். கண்டிப்பா அது சற்றே விலை கூட இருக்கட்டும். ஏன்னா நம்ம ஒரு பெரு நிறுவனங்கள் கூட்டக்கூடிய சிறு விலை உயர்வை கண்டுக்கிறதே இல்லை. அவன் பெரிய அளவில் பல 1000 கோடிகளை அதில் நகர்த்திடுவாங்க. ஜஸ்ட் அவங்களோட சிஸ்டமில் எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு 0.15% இன்க்ரீஸ்ன்னு போட்டான்னா குளோபலாக அவனுக்கு ஒரு 300-400 கோடி கிடைக்கும். ஆனால் இங்கேருந்து இன்னைக்கும் சிறுதானியம் விவசாயம் பண்ணக்கூடிய யாரும் தனி ஹெலிகாப்டரில் போய் அங்கே மருந்தடிக்கலை. அவர்கள் இருப்பது இன்றைக்கும் வேர்த்து வாடி வதங்கி தான் என் மக்கள் அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒருவேளை கூடுதலாக சற்று உயர்வாக அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொஞ்சம் கெடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வரும். அங்கே யாரோ ஒருவருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த உணவு நல்ல மல்டி கலர்டாக கருப்பா சிவப்பா ப்ரௌனாக இருக்கக்கூடிய அரிசி உங்களுடைய மதிய உணவாக இருக்கட்டும். புலால் எடுத்தால் மீன் முதல் முக்கியத்துவம் கொடுங்க. அந்த மட்டனை 2வது வச்சுக்கோங்க. கோழி நிறைய பிராய்லர் இது இருக்குன்னா அதில் சில சிக்கல்கள் இருக்குது. அதிகம் வேண்டாம், குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். இரவு உணவு எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியும், 6:30 மணி 5:30 மணி 7 மணிக்குள்ள அவங்களுடைய இரவு உணவு முடித்தால் அது உடலுக்கு நல்லது. எல்லாருக்கும் சர்க்கரையோ ரத்த கொதிப்பு இருக்கு இல்லை, எல்லோருமே 6 மணி 7 மணிக்கு இரவு உணவை முடித்திடலாம். இரவு 6லிருந்து மறுநாள் காலையில் 8:30 மணி வரைக்கும் யார் ஒருத்தர் வயிற்றை முழுமையாக காலியாக வைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும். இது காலகாலமாக நம் தமிழ் சமூகம் அப்படிதான் சாப்பிட்டுச்சு. அந்தி சந்தி தான் உணவு இருந்துடுது. தமிழ் சமூகம் இல்லை, மானுடமே அப்படிதான் இருந்துச்சு. பறவைகள் அப்படிதான் இருக்கு. எல்லாம் எங்கேயாவது விலங்கு போய் ராத்திரி நைட் டியூட்டி பார்த்துட்டு அங்கே போய் சப்பர் சாப்பிட்டுட்டு வருதா? கிடையாது. நாம மட்டும் இன்னைக்கு அண்ணா நகரில் ராத்திரி 3 மணிக்கு சப்பர்னு ஒன்று உருவாயிருக்கு. எனக்கு சாத்தனும் போல இருக்கும் பார்க்கும்போது. டிராஃபிக் ஜாம் ஆகி போய் 12 மணிக்கு ஷவர்மாவை சாப்பிட்டுட்டு கோக்கை குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு வாட் ஐ கேன் டு, திஸ் இஸ் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்கு பார்த்து அவன் எப்படி சோன்னு தமிழில் ஒரு அப்ரிவேஷன் உண்டு, சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது. அவனே காசு கொடுத்து வாங்கி தின்னு தன்னே சூனியம் வச்சுட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கிடக்குறது. பெரிய அளவில் நோய் கூட்டங்கள் கூடிக்கொண்டே வருவதற்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் இப்படியான உணவியல் பிரச்சனை. நண்பர்களே, இப்படியான உணவு கட்டமைப்பை காலையிலிருந்து இரவு வரைக்கும் வைத்துக் கொள்வோம். நவீன அறிவியல் சொல்லக்கூடிய எவ்வளவு புரதம் வேணும், எவ்வளவு மைக்ரோ நியூட்ரியன், அந்த புரிதலும் இருக்கட்டும். நம் மரபு சொன்ன அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே. ரெண்டும் ஒன்று தான். யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே உடம்புல இருக்கு. உடம்புலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு, நீர் இருக்கு, காற்று இருக்கு, தீ இருக்கு, ஆகாயம் இருக்கு. இவையெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கணும். பேலன்ஸ்டாக இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய 6 சுவை பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆனால் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் கலோரி தெரியும், ஃபைபர் தெரியும், விட்டமின் D3 இருக்கா சார் எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க சார், விட்டமின் D3 எனக்கு குறைவாக இருக்குது, B12 இருக்கா, அதெல்லாம் கேட்பீங்க. ஆனால் நம்ம 6 சுவைகள் பற்றிய அறிவு நம்ம குறைச்சிது. 6 சுவை தெரிஞ்சிருக்கணும். தெளிவாக எந்த சுவை நான் சாப்பிட்றேன்னு தெரியணும். 6 சுவையும் பேலன்ஸ்டாக இருக்கணும். இனிப்பு, உப்பு, புளிப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, இந்த 6 இருக்கணும். இந்த 6 சுவையும் தினம் இருக்கணும். நிறைய பேர் கசப்பும் துவர்ப்பும் நம்ம தினசரி சாப்பிட மாட்டோம். புளிப்பு கண்டிப்பாக இருக்கும். புளியை கரைக்காமல் எதுவும் செய்ய மாட்டாங்களா, சாம்பார் ரசமோ எல்லாம் புளியை கரைச்சிருவோம். இனிப்பு உப்பு இன்னெவிட்டபிளாக உள்ளே வந்துடும். காரம் இருந்தால் தான் நாக்குக்கு நல்லா இருக்கும், காரம் சேர்த்துருவோம். ஆனால் கசப்பும் துவர்ப்பும் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். ஆனால் என்னன்னா நம்முடைய உணவுகள்லையே மிகச்சிறந்த மருத்துவம் குணம் கொண்டது கசப்பும் துவர்ப்பும் தான். சார் கசப்பு சாப்பிடுவோம் சார், எங்கள் வீட்டில் பாவக்காய் செஞ்சாங்கன்னா அப்படி தேனாக இருக்கும் தெரியுமா, அதை நல்லா வதக்கி வெல்லம் போட்டு எண்ணெயை போட்டு பொரிச்சு அப்படியே கிளுகிளுன்னு குலோப் ஜாமுன் மாதிரி பண்ணிடுவோம் பாங்க. அதை விட பைத்தியாகரத்தனம் வேற எதுவும் கிடையாது. பாவக்காய் செத்து போயிடும், அப்புறம் நம்ம சாப்பிட்ற நம்ம என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. கசப்பாக தான் இருக்கணும். பாவக்காய் சாப்பிட்டா கசப்பாக இருக்கணும். அந்த கசப்பு சுவை மனசுக்குள்ளே போகணும், நாவில் இருக்கணும். கசப்புனா பாகல் மட்டும் இல்லை,
வேம்பு கசப்பு தான், வெந்தயம் கசப்பு தான், கருவேப்பிலை கசப்பு தான், சுண்டக்காய் கசப்பு தான். துவர்ப்பு நிறைய சாப்பிடணும். துவர்ப்புனா வாழைப்பூ, வாழைத்தண்டு, சுண்டை வற்றல், கருவேப்பிலை எல்லாத்தையும் துவர்ப்பு இருக்கு. ஏன்னா சுவையின் அடிப்படையில் தான் நம்ம உடலே உருவாகுது. நம்ம உடையில வந்து இனிப்பு உடலை வளர்க்கும், துவர்ப்பு உடலை சுருக்கும். 40 வயசுக்கு மேலே உடல் வளர்ந்துட்டே போக வேண்டாம், அதனால தான் இனிப்பு வேண்டாங்கிறோம். 40க்கு மேலே துவர்க்கணும். உடம்பு இறுகி அப்படியே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தான் துவர்ப்பு தன்மை நிறைய வேணும்ங்கிறது. ஸோ 6 சுவையுள்ள உணவு நமக்கு வேணும். எது குளிர்ச்சி, எது வெம்மை, அந்த புரிதல் இருக்கணும். அப்புறம் எந்த காய வேணாலும் டக்குன்னு குக்கு வித்து கோமாளியா மாறிடக்கூடாது. நீங்க எல்லாத்தையும் பஜ்ஜி போடு, அது நல்லதுங்கிறாரு, நம்ம இன்னைக்கே அதுக்கு பஜ்ஜி போட்டுருவோம் அப்படின்னு ஆளாளுக்கு பஜ்ஜி போடுறது ஒரு வியாதி மாதிரி ஆயிட்டு இருக்கு. நான் செல்லாம் விரல இருந்து பஜ்ஜி போடுறாங்கிறா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைல எங்கள் வீட்டில் வெங்காய பஜ்ஜி உண்டு, வாழைக்காய் பஜ்ஜி உண்டு. இன்னைக்கு பார்த்தா கத்திரிக்காய் பஜ்ஜி, பாவக்காய் பஜ்ஜி, எதை வேணாலும் வெண்டைக்காய்க்குள்ள மாஸ்க் பண்ணி உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம்னா அது நல்லது. அப்படி சாப்பிட வேண்டாம். நீர் காய்கறிகளை கூட்டாக சாப்பிடணும், ஜூஸாக சாப்பிடணும். அதில் வந்து அதிகம் வேக விடக்கூடாது. அதில் இருக்கக்கூடிய நீரோடு ஒட்டி இருக்கக்கூடிய பல சத்துக்களை நம்ம இழந்துருவோம். அதை போய் நான் வந்து எங்கள் வீட்டில் வெள்ளை பூசணி டீப் ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது போட்டியில் வேணால் ஜெயிக்கலாம், உடம்பை ஜெயிக்க முடியாது. வெள்ளை பூசணியே கூட்டாக தான் சாப்பிடணும். அப்போ எதை எப்படி சாப்பிடும், எந்த காய்கறியை வேக வைத்து சாப்பிடணுமா, பொரித்து சாப்பிடணுமா? அந்த காலத்தில் சொல்கிறாங்க அப்பக்காய் அவித்தால், கறிக்காய் பொரித்தால் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. எதை பொரிக்கணும், நீர் காய்கறியாக இருந்தால் கூட்டாக தான் சாப்பிடணும், இல்லைன்னா ஆவியில் வேக வைக்கலாம். கொஞ்சம் நீர்த்துவம் உள்ள சதைப்பற்றுள்ள காயை ஆவியில் வேக வைக்கலாம். அதை போய் டீப் ஃப்ரை பண்ணி, தந்தூரி பண்ணி, சுட்டு பொசிக்கி தூக்கில் போட்டு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. அப்படி அதை மென்மையாக அதனுடைய சத்துக்கள் போகாத அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த அறிவை நாம் வளர்த்துக்கணும். ஸோ உணவை இப்படி ஒரு நீண்ட புரிதலோடு உங்களுடைய உரையாடல்களில் இடம்பெறக்கூடிய அளவில் நீங்கள் ஒரு 2 பேர் சந்தித்து பேசும்போது இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாங்கிற ஒரு சின்ன உரையாடல், ஒரு கருத்து பகிர்வு வந்து எல்லாருக்கும் பரவலாக போய்கொண்டே இருக்கு. அப்போ அது குழந்தைகளுக்கும் நாளைக்கு இது இப்படி சாப்பிடலாம் இப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கொண்டே இருக்கு. உணவில் இப்படியான அக்கறைகள் மிக மிக அவசியம்.